ஒரு பெரிய நகை வியாபாரி அவர். திடீர்னு தொழிலில் நஷ்டமாயிருது, சொத்து கித்து பணம் எல்லாம் போயிருது. இதுலேயே உடம்பு இதாகி அவர் இறந்து போயிடுறாரு. அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை. அந்த அம்மா பொண்ணு பையன் இருக்காங்க. அப்போ அந்த அம்மா கையில் ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் இருக்குது. அது யாரோ எப்பயோ எதுக்கோ கணனுக்காக கொடுத்த நெக்லஸ் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ தங்க நெக்லஸ் வைரம் வச்சுதான் இருக்கு. மகன்கிட்ட கொடுத்து தம்பியும் பற்ற வச்சிருக்கான். அந்த அம்மாவோட தம்பி இந்த பையனுக்கு மாமா பற்ற வச்சிருக்காரு. கொடுத்து நீ காசை வாங்கிட்டு வாடா, இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஓட்டலான்னு அந்த அம்மா சொன்னது. மாமாவோட பட்டறைக்கு போகிறான். மாமா அது மாதிரி அம்மா கொடுத்தாங்க, அது மாதிரி காசாக்கி தருவீங்களான்னு. அம்மா வாங்கி பார்த்துட்டு மறுமணி நாளைக்கு வாங்கிட்டாரு. அடுத்த நாள் போகிறான் மறுமே. மாப்பிள்ள இந்த மாதிரி நகையோட மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கு, இப்போ அதனால் இப்போ விற்க வேணாம், காசு தேராது, கொஞ்ச நாள் கழிச்சு விற்போம், மார்க்கெட் கூடனோடனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்து வைக்க சொல்லி வீட்டிலே வைக்க சொல்லி சொல்லிட்டு நீ நாளிலிருந்து பட்டறைக்கு வேலைக்கு வா அப்படின்னு மருமன்ட்டு சொல்கிறாரு அந்த மாமன். அடுத்த நாள் வேலைக்கு போகிறான். தாய்மாமன் பட்டறைக்கு வேலைக்கு போகிறான். போய் நல்லா தொழில் நல்லா கற்றுக்கலாம். எக்ஸ்பர்ட் ஆகிறான், நகை சேரில் பெரிய எக்ஸ்பர்ட். அப்போ ஒரு நாள் மாமா சொல்கிறாரு, மாப்பிள்ள இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நகை கொண்டாந்தில்ல, அந்த நகையை திருப்பி கொண்டு வா, இப்போ மார்க்கெட் நல்லா கூடியிருக்கு, அதை விற்றுருவோம் நம்ம அந்த நகையை அப்படின்னு மாமா சொல்கிறாரு. இட்டு போய் அம்மாட்ட கேட்குறான், அந்த நகையை கொடுமான்னு. வாங்குறான். கையில் வாங்கி 10 மணி இப்போ எக்ஸ்பர்ட் ஆச்சு நம்மால். 10 மணி கண்டுபிடிச்சிடறான். போலி நகை, வயிறுங்க, அது எல்லாமே போலி. 10 பைசாக்கு பெறாத ஒரு நகையை அப்பாட்ட கொடுத்து யாரை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தம். ஆனால் மாமா அது சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஒன்றும் சொல்லாமல் இதை வைமா நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பீரோவில் வைக்க சொல்லிட்டு நேராக பட்டறைக்கு நடந்து வரான். ஆனால் மாமா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள நகையை நெக்லஸ் கொண்டு வந்துட்டியா? இல்லை மாமா, நெக்லஸை நான் கொண்டு வரல, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி மாப்பிள்ள, நீ பட்டறை பார்த்துக்க, நான் போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன், 2 சேர்த்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ யோசிக்கிறான், மாமா வரும்போது வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடும் இல்லையா, அப்போ கட்டாயம் மாமாட்ட கேட்டுருவோம், ஏன் மாமா சொல்லலை அன்னைக்கு என்ற ஏன் சொல்லலைன்னு கேட்டுருன்றத முடிவோட இருக்கான். மாமா வர்றாரு, சாப்பிட்றாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க. நம்மகிட்ட மெதுவாக கேட்குற, மாமா இதில் தப்பா எடுத்துக்காதீங்க, அன்னைக்கே நீங்கள் விஷயத்தை சொல்லிருக்கலாம், போலியா நினைக்க நீ ஏன் இன்னைக்கு சொல்லலை அப்படின்னு. இப்போ மாமா சொல்கிறது, மாப்பிள்ள மருமகனே, உன் குடும்பம் உங்கள் அப்பாவை இழந்து எங்கள் அக்கா துன்பத்திலும் துயரத்திலும் கையில் 5 பைசா இல்லாமல் எல்லா உறவுகளும் அறந்துவிட்ட நிலையில் துயரத்தில் இருந்த காலகட்டம், கவலையில் இருந்த காலகட்டம். நான் மட்டும்தான் தம்பின்ற முறையில், உனக்கு மாமன்ற முறையில் எங்கள் அக்காவோட வாழ்க்கையை எப்படியாவது நம்ம பழைய நிலையை கொண்டு வருன்ற மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் இருந்த சமயத்தில் நீ கொடுக்கும்போது நான் இன்னைக்கு போலின்னு சொல்லியிருந்தேன்னா எம்மேலேயும் அவநம்பிக்கை உதவும், தம்பியே எனக்கு உதவலை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் என் அக்காவோட மனசில் விதைச்சிருப்பேன். ஒரு பெரிய அவநம்பிக்கையை, தம்பி துரோகம் பண்ணிட்டானே, தம்பி என்னை காப்பாற்றலேன்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை எனக்கு அக்கா கொடுத்துருப்பேன். நான் செய்ய விரும்பலை. அதனால் உடனே நான் போலின்னு சொல்லவே இல்லை. நம் உறவு இழை அருந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், உறவு பலப்படும் வேண்டும் என்றால் அந்த உண்மையை மறைக்கணும்னு நினச்சி உனக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து உன்னை தொழிலை வளர்த்தோன்னு நினச்சி அதனால தான் வேலைக்கு வர சொன்னேன். இன்னைக்கு நீயே சொல்லும்போது அக்கா நம்பித்தான் அப்படின்னு சொன்னோடனே மாமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டானா அந்த மருமகன். உங்கள் உறவு, உங்கள் நட்பு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது அருந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அதை காக்க வேண்டும் என்றால் சில உண்மைகளை கூட மறைக்கலாம், சில பொய்களோடு சொல்லலாம். உறவு வலுப்பட, இந்த நட்பு வலுப்பட. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம்.